உழைக்கிற எண்ணம் ஓங்குச்சு, எல்லாம் மண்ணுக்குள்ள எப்பயோ சாஞ்சிருச்சு. சும்மா ஒரு பஞ்ச் டைலாக் வேற ஒன்றும் இல்லை நடுவர்களே. நடுவர்களே ஒரு கேள்வி, வீட்டில் எல்லாம் தோசை யார் சுடுவாங்க நடுவர்கள்? எதுப்பா? வீட்டில் தோசை எல்லாம் யார் சுடுவாங்க நடுவர்கள்? எங்கள் வீட்லையா? உங்க வீட்லயே சொல்லுங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். எங்கள் வீட்டில் நான் சுடுவேன், தொழில் யாரும் சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் தோசை மாவு அரைச்சு வச்சிருந்தா கூட அது சுடுறதுக்கு கஷ்டப்பட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுற கூட்டம் இங்க அதிகமா இருக்கு நடுவர்களே. இதுல பிளாட்ல டோர் டெலிவரி வேற பண்ணணும். அது 15வது பிளாட்ல இருந்தாலும் சரி, 10வது பிளாட்ல இருந்தாலும் சரி, கண்டிப்பா அவங்க கிட்ட போய் டோர் டெலிவரி பண்ணணும். இதுல உழைக்கிற எண்ணம் குறைஞ்சதுனாலலாம் கிடையாது, உழைக்க கூடாதுன்ற ஒரு கர்ப்பம் தான், வேற ஒண்ணு இல்லை நடுவர்களே. என்ன ஜீவன், நேற்று தான் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டேன்னு சொன்னேன், ஏன்னு கேட்டதுக்கு மெஸ்ல போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதான் ஆர்டர் போட்டு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ மக்களிடையே உழைக்கும் எண்ணம் ஓங்கி இருக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருந்திருக்கேன். கடைசி ரேக்ல இருக்கிற துணியை எடுத்து போட கஷ்டமா இருக்குன்னு சொல்லி எப்பவுமே முதல் ரேக்ல இருக்கிற துணியை எடுத்து போடுற வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இங்க நடுவர் இல்ல உழைக்கப்படாத வாலிபர் சங்கம் இங்க அதிகம் நடுவர் அவர்களே. இதுலயே தெரியலையா உழைக்கிற எண்ணம் ஓங்கி இருக்கா இல்ல ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு? என்ன ஹரி, நீயும் முதல் ரேக்ல இருக்கிற ட்ரெஸ் தான் எடுத்து போட்டு வந்திருக்க. கேட்டா நாங்கெல்லாம் ராணுவப்பட கேள்விப்பட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க நடுவர்களே. ஆனால் நிஜ ராணுவ வீரர்கள் உழைக்கின்ற காரணத்தினால்தான் நாம் இன்னும் நிம்மதியான இரவுகளை கழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை வைத்துக் கொண்டு மட்டும் உழைக்கின்ற எண்ணம் சமூகத்தின் இடையே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது ஏற்கத்தக்க விஷயம் அல்ல. அன்னைக்கு வடிவேல் சொன்ன மாதிரிதான், சும்மா இருக்க நீ எவ்வளவு சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? என்னமோ சொல்றீங்க எல்லாம் சும்மா இருக்கும் அப்படின்ட்டு. எல்லாம் ஓரளவுக்கு தான் நடுவர்களே. எங்க கடமைக்கு கட்டுப்பாட்டு இருக்கும், எங்களை அவுத்து விட்டா தெரியும் சிற கடிப்போம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க நடுவர்களே. ஏன்னா நாங்க உழைக்க ஆரம்பிச்சோம்னா இங்க உழைக்கிறவனுக்கும் வேலை இல்லாம போய் அவனுக்கு விஐபியா தான் திரும்பணும். இவ்வளோ ஏன் நடுவர்களை நம்ம பேசணும்? காதல் எடுத்துக்கோங்க, உழைச்சா மட்டும்தான் லவ்லாம் கிடையாது. இந்த காலத்துல எல்லாம் கமிட் ஆகுறது என்னமோ ஈஸி, ஆனா அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அதுக்கும் உழைக்கணும் நடுவர்களே. அதையும் எப்படி உழைக்கணும்னு அவனே சொல்லியிருக்கான் பாருங்க. தப்பு பண்ணி உன்னிடமே அடி வாங்கணும், அப்ப என்ன தொட்டிட நீ துளி ஏங்கணும், உனக்காக நாளும் ஓடியாட வேலை பார்க்கணும், உடல் வேர்வையால சேர்த்த காசு சேலை வாங்கணும், செப்பு சேலை போல உன்னை மொத்தத்துல காக்க வேணும், செத்து விட சொன்னாலுமே உனக்காக சாகணும்னு முடிக்கிறாங்க நடுவர்களே. காதல்னா கஷ்டப்படணும், உழைக்கணும். அவனுக்கே தெரியாம எத்தனை முறை செத்து பொழைச்சனோ தெரியல பாவம். நான் வேர்வை சிந்தி சேலை வாங்கி தரணும், இப்படி எல்லாம் பண்ணி தான் காதல் மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை நடுவர்களே. உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, கேட்கலாம் நடுவர்களே. சொல்றேன். அதனாலதான் நாங்களும் எங்க அணிகள் இன்னும் சிங்கிளாவே இருக்கும் நடுவர்களே. இப்படி எல்லாம் நாங்க உழைக்க கூடாது அப்படின்றதுனால. எல்லா துறைகளும் எப்போ முன்னேறும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிறந்த உழைப்புகள் இருந்தா அவை கண்டிப்பா முன்னேறும். எடுத்துக்காட்டா திரைப்பட இயக்குநர்களை நம்ம பேசணும் அப்படின்னா, சிறந்த இயக்கத்துல இப்போ வெளியான ஒரு படம் வாழை, அதை இயற்றவர் மாரி செல்வராஜ் ஐயா அவர். ஏன் இவரை பத்தி பேசுறேன் அப்படின்னா, இவர் எடுத்த படங்கள் அப்படி நடுவர்களே எல்லாம் சிறந்த உழைப்புல தயாரானதுதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஏன் இவரை பத்தி மட்டும் பேசுறேன்னா, சிறந்த உழைப்புல தயாரான படங்கள்ல இவருதும் ஒருவர். திரையுலகில் பார்த்தோம் அப்படின்னா உழைச்சி படத்தை கொடுக்கிற ஆட்கள் இங்க குறைவு. அதனாலதான் சொல்றேன், இந்த மக்களிடையே உழைக்கின்ற எண்ணம் ஒளிந்து கொண்டிருக்கிறது, அது ஓங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நடுவர்களே. 3 மாசம் 6 மாசம் நெல் பயிரை போட்டு அதை குழந்தையா போல பார்த்து 6 மாசம் கழிச்சு பால் செடி நெல்லா மாறி அறுவடை பண்ணி அதை அரிசியா மாத்தி சாப்பிட நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிற விவசாய உழைப்பாளின்னு சொல்லுவோமா, இல்ல அதே அரிசிய விவசாயி போட்ட முதலுக்கு பாதி லாபம் கூட தராம நம்ம கிட்ட வந்து சேர்க்கிற கடைக்காரங்க உழைப்பாளின்னு சொல்லுவோமா நடுவர்களே? இங்க உழைக்கிற எண்ணம் குறைஞ்சிருக்கா இல்ல அதிகமா இருக்கான்னு பேசுறத விட உழைச்ச நபரோட உழைப்பு அவரு தானே இல்ல அவர்கிட்ட பறிக்கப்பட்ட உழைப்பான்னு நம்ம இங்க பார்க்க வேண்டியிருக்கு நடுவர்களே. இங்க வெறும் பணத்தை மட்டும் கருப்பு பணமா சேர்த்து வச்சு அதை கருப்பு பணங்களா மாற்றுறது கிடையாது, உழைப்புகளையும் சேர்த்து வச்சு அதை கருப்பு உழைப்புகளா மாற்றி வச்சிருக்காங்க நடுவர்களே. இப்படி இருந்தா நாடு உழைக்கும் எண்ணத்தை கொண்டு மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கும்னு எப்படி பேச முடியும் நடுவர்கள்? இங்க யாருமே உழைக்க நினைக்கல நடுவர்களே. உழைக்கப்பட்ட விஷயத்தின் மீது தான் ஆசைப்படுறாங்க. அதை பார்த்து உழைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி 3 பேர் பேசிட்டு இருந்திருக்காங்க. செங்க சூளையிலோ வயக்காட்டுலையோ தறி ஓட்டுற இடத்துலயோ, ஏன் சித்தால் வேலை பார்க்குற ஆட்களோட உழைப்பை எல்லாம் திருட்டுப்படுறது மட்டும் இல்லாம அது என் உழைப்புன்னு அடையாளப்படுத்துற சமூகம் நடுவர்கள் இது. இப்படி யோசிச்சு செயல்படுற ஆட்கள் இருக்கிற வரைக்கும் உழைக்கணும் அப்படின்ற யோசிக்கிறவங்க கூட உழைக்காம போயிடுறாங்க நடுவர்கள். எதிராளியில பேசுறாங்க எல்லாருமே புள்ளி விவரங்களை சூப்பரா புட்டு
போட்டு வச்சிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்துச்சு நடுவர் அவர்களே. ஆனா எல்லா துறையிலும் உழைக்கிறவர்கள் எண்ணிக்கையை பற்றி பார்த்தோம்னா மிக குறைவு தானே. 100ல 10 பேர் உழைச்சானா அது எப்படி தமிழகத்துல மக்களிடையே உழைக்கும் இன்னும் ஓங்கி இருக்கு அப்படின்னு நம்ம பேச முடியும். 100ல 100 பேருமே உழைக்கிற எண்ணத்தை வச்சிருந்தா மட்டும்தானே தமிழகத்துல மக்களிடையே உழைக்க இன்னும் ஓங்கி இருக்கு அப்படின்னு நம்ம பேச முடியும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறோம்? எல்லார்கிட்டயுமே இப்ப புத்தக வாசிப்பு நிச்சயமா ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு நடுவர் அவர்களே. புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிற ஆர்வம் இல்லாம போச்சு. இதுல எப்படி இவங்க எல்லாம் உழைப்பை பத்தி சிந்திக்க போறாங்க நடுவர் அவர்களே? உழைக்கும் எண்ணம் ஒழிகிறதற்கு காரணம் உழைக்க கூடாதுன்னு சொல்லி உழைச்சு கண்டுபிடிச்சிருக்கிற கருவிகள் தான். அந்த கருவியா மட்டும் இருந்தா கூட பரவாயில்ல. அந்த கருவி நம்மளோட உழைப்புகளை சுருண்டுகிறது. உழைப்பை மட்டும் சுருண்டவில்லை, நம் கற்பனை திறனை, நம்மளுடைய சிந்திக்கிற திறனை எல்லாத்தையும் தான் சுருண்டுகிறது நடுவர்களே. இங்க உழைக்கிற எண்ணம் குறைஞ்சதுக்கு காரணம் நம் சமுதாயத்தின் மீதோ நம் தேசத்தின் மீதோ பற்று இல்லாம போறதுனாலதான். ஒரு சின்ன செயலை நம்மளோட உழைப்புல இருந்தே போட ஆரம்பிச்சோம்னா நிச்சயம் சமூகத்துல உழைக்கிற எண்ணம் ஓங்கும். அது எப்போ நம்மள ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் ஓங்கும். அதுவரை சமூகத்துல உழைக்கிற எண்ணம் ஒளிந்து கொண்டுதான் இருக்கும் நடுவர்களே. அதை நம்மளோட வீட்டுல இருந்து தொடங்க ஆரம்பிச்சோன்னு இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். அப்துல் கலாம் ஐயா நினைக்கிற மாதிரி நம்மளோட தேசத்தை வல்லரசு நாடா மாத்திட முடியும்னு சொல்லி இங்கு உழைக்கும் எண்ணங்கள் குறைவதால், உழைப்பாளர்கள் குறைவதால் இந்த சமூகத்திற்கு உழைக்கும் எண்ணம் குறைந்திருக்கிறது என்று தீர்ப்பு சொல்வீர்கள் என்று எதிர்பார்ப்புடன் அரசு அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெருமையுடன் வழங்கும் ஞாழல் 24 பட்டிமன்ற விழாவில் பங்கு பெற வாய்ப்பு தந்த அனைத்து நலங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். ரொம்ப ஒரு அற்புதமான பட்டிமன்றத்தை 6 நண்பர்களும் திறம்பட பேசியிருக்காங்க. இப்போ நான் உழைப்பு என்ன ஓங்கி இருக்கிறதா ஒழிகிறதான்னு நான் பேசுகிறேன். நண்பர்களே, இது மாதிரி தலைப்பை பேசுறது ஒரு அடிப்படையான காரணம் இருக்குது. பொதுவாக பட்டிமன்றங்கள் இப்படிலாம் தலைப்பு வைக்கிறது இல்லை. இப்போல்லாம் இதை கொஞ்சம் ஜாலியாக பேசலாம், அந்த மாதிரி தலைப்பு தான் வைக்கப்படுது. எனக்கு என்ன அடிப்படையில் தோணுதுன்னா, உழைக்கிற எண்ணம் அப்படிங்கிறது எதன் பொருட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். சின்ன குழந்தை எப்படி வச்சுங்க, என் பேரை ஒரு நாள் என்ற வந்தான் தாத்தா என்னை எப்போ பார்த்தாலும் இப்போ டார்ச்சர் பண்ணுறாங்க தாத்தா அப்படின்னா. டார்ச்சர் பண்ணுறாங்களா? இந்த டார்ச்சருங்கிற வார்த்தையை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என் காலத்தில் 10வது படிக்க இருந்துச்சு. திரும்ப வாண்டு சொல்கிறான், தாத்தா என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா. அப்படி இல்லைன்னா அவன் யாரா டார்ச்சர் பண்ணுறதுங்க? எல்லாம் எங்கள் அம்மா தான் தாத்தா அப்படின்னா. அவன் என் மகன் என்ன ஒன்று என்ன உங்கள் அம்மா என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா. எப்போ பார்த்தாலும் படின்னு உயிர் எடுக்கிறாங்க தாத்தா அப்படின்னா. எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஏன்னா படிக்க வேண்டியதுனால இதுக்கேண்டா அப்படி கஷ்டப்படுறேன். கொஞ்சமா உனக்கு என்னப்பா நீ ரிட்டையர் ஆகிட்ட ஜாலியாக இருக்க அப்படின்னு. அடுத்தது ரிட்டையர் ஆகிட்டேன் ஜாலியாக இருக்கேன், உனக்கு என்னடா அதான் இதுக்கு நான் எப்போ தான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னா. எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. இந்த நாய்க்கு இன்னும் படிக்கலை, வேலைக்கு போகல, கல்யாணம் ஆகலை, உள்ள பக்கத்தில் ஒன்றும் நடக்கலை. கேட்குறான் என்ன, நான் எப்போ தான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னா. ஏன்டா என்ன இந்த மாதிரி ஜாலியாக நான் படிக்கிட்டா போயிட்டு வரலாம், தூங்க ஜாலியாக இருக்கலாம் பாரு, அதுதான். அப்போ தான் எனக்கு என்ன தோணுது, இந்த ஜாலியாக இருக்கிறதுங்கிற என்ன இருக்கு பாருங்க, அதுதான் மெல்ல மெல்ல நோய் மாதிரி பரவுது. இப்போ நீ யாரும் உழைக்க வேண்டாம்லாம் யாரும் பேச 3 பேர் உழைக்க வேண்டாம்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, அடிப்படையில் சமூக சோசியல் மீடியா பற்றி வேறு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துச்சு. நான் விரைந்து சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதாவது சோசியல் மீடியா என்ன பிரச்சனை பண்ணிடுச்சுன்னா, ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் பேச கூட மாட்டேங்கிறாங்க. ஆளுக்கு ஒரு செல்ஃபோன் வச்சுக்கிறான், ஆளுக்காக அதை பார்த்துட்டு இருக்கிறான். யாரோட கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்தில் வீட்டுக்குள்ளே எல்லாரும் வந்தாங்கன்னா டைனிங் டேபிள் நல்லா பேசுவாங்க, சிரிப்பாங்க, அன்னைக்கு நாட்டு நடப்பெல்லாம் பேசுவாங்க. இப்போது பேச்சுங்கிறது மெல்ல 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 குறைஞ்சு யாருக்கிட்டையும் பேசுறதுல நான் போச்சு. எனக்கு ஒரு உண்மையாகவே எங்கள் ஊரில் ஒரு தாசில்தார் இருந்தார். தாசில்தார்னா ரொம்ப கெட்டுப்படியான தாசில்தார். அவர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார். வரும்போதே இவ்வளோ ஃபைலோட வந்துட்டார். வீட்டுக்காரவன் பார்த்துச்சு, ஐயோ என்ன அப்படின்னுச்சு. பேசாமல் ஆள் ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு அப்படின்னா. நான் என்ன செய்யணும் அப்படின்னு, அம்மா காஃபி கொண்டா அப்படின்னா. அந்த அம்மா காஃபியோட நங்குன்னு வச்சுது. நங்குன்னு வச்சாலே வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். இப்படி பார்த்துச்சு. அந்த பாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சான். அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயோ இது பீடியா, நீ பாட்டு பார்த்து எழுதிட்டு இருக்கிற, சரி நீ எழுது, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னுச்சு. தாசில்தார்ல எங்கே போகிறேன் அப்படின்னாரு. அம்மா வீட்டுக்கு போட அப்படின்னுச்சு. இவர் சொன்னார், எதா இருந்தால் ரைட்டிங்கில் கொடுங்கண்ணா.
தாசில்தாரில் ரைட்டிங்கில் அந்த அம்மா வெக்கத்தோடு பேப்பர் எடுத்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வாசப்படுகிறேன், 10 நாள் விடுப்பு தேவை அப்படின்னு எழுதி கொடுத்துச்சியா? குடிச்சு பாருங்க, பார்த்துட்டு ஆர்டர் ஆஃப் சீனியாரிட்டி கீழே வைத்தான். பொண்டாட்டி சீட் கீழே போகுது, ஒன்று ஒன்றா கையெழுத்து போட்டே வந்தான். அந்த ஆள் பொண்டாட்டி சீட்டு மேலே வருது, எடுத்து பேனாவை அம்மா வீட்டு வாசப்படுகிறேன் 10 நாள் விடுப்பதே பொண்டாட்டி இருந்த சீட்டு வருது மேலே எழுதுனா மாற்று ஏற்பாடு செய்து கொடுத்து போகவும் அப்படின்னு. மேக் ஆல்டர்னேட்டிவ்னு அர்த்தம். எந்த அளவுக்கு மிஷின் ஆகிட்டாங்கன்னு பாருங்க. நீங்கள் மனுஷன் மிஷின் ஆகிட்டான்ல. இப்போ என்ன சிக்கல்னா, மனுஷன் மிஷின் ஆனதுனால மிஷின் மனுஷன் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அதான சார் ஆர்டிஃபிஷியல், அதான் சார் ரோபோட்டு, அதான் ரோபோட்டுங்கிறது. அப்போ இந்த மனிதாபிமானம் இல்லாமல் போனதற்கு கூட உழைப்பின்மை ஒரு அடிப்படையான காரணம். நீங்கள் நான் தேச ஆரம்பத்தில் காந்தி உழைப்பை மேன்மையை சொன்னார் ஆரம்பித்தேன். காந்தி உழைப்பின் மேன்மையை வெறும் வாயாலலாம் சொல்லவர், செயலால் செய்தார். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யார் லண்டனுக்கு போனாலும் நிமோனியா காய்ச்சல் வந்துடும். நீங்கள் நாளைக்கு நீங்கள் கூட போயிட்டு வாங்க, லண்டன் போனால் இமீடியட்டாக கொஞ்சம் நாள், ஏன்னா அங்கே கிளைமேட் கண்டிஷன் அப்படி. போன ஆட்கள் சசிவராமன் அப்படி செத்தது. ஆனால் காந்திக்கு மட்டும் நிமோனியா காய்ச்சல் வரல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ரொம்ப அடிப்படையில் காந்தி தன்னுடைய பணியிடத்திலிருந்து தங்குற இடம் இருக்குல்ல, போகும்போது எந்த வாகனத்தையும் பயன்படுத்தலை. ட்ராம்ல இட மாட்டார். இந்த பையிலேருந்து ட்ராம் 2 ரூபாயா எடுப்பார், இப்படி கண்ணால் பார்த்துட்டு 2 பவுண்டா பார்த்துட்டு இந்த சர்டிஃபிகேட் வச்சுக்குவார், நடந்து போயிடுவார். போனவன் அங்கே என்ன செய்வார், இதை எடுத்து இங்கே வச்சுக்குவார். அதாவது ஒரு நாள் பயணத்துக்கு செய்ய வேண்டிய ட்ராம் செலவை மிச்சம் பண்ணி பணத்தை வச்சுக்குவார். தொடர்ந்து காந்தி கடைபிடித்த இந்த கோட்பாடும் கொள்கையும் தான் நடந்து 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 பயணித்தது தான் காந்திக்கு நிமோனியா காய்ச்சல் வராமல் போனதற்கான காரணம் என்று இன்றைக்கு எல்லாரும் பேசினார். அது மட்டும் இல்லை, இன்னொரு உண்மையை சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு. காந்தியை பொறுத்த அளவுல அவர் உழைப்பு, அவர் நடைப்பயணம் மட்டும் இல்லை அவர்கிட்ட இருந்தது. தான் செய்கிற எல்லா செயலும் தானே செஞ்சுக்கிட்டார். நல்ல கவனிங்க. இப்போ நம்மளால சம்மணம் போட்டு உட்கார முடியாது. நான் 2 நாளைக்கு முன்னாடி முசிறியில் இருக்கிற கேர்ள்ஸ் ஸ்கூல் பேச மாட்டேச்சுன்னா பொம்பளை பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் சம்மணம் போட்டு உட்காந்துருச்சுங்க கீழே. இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன், நான் கூட நினைப்போம் ஆரம்பத்துலலாம் உள்ள சேர் போடாமல் இருக்காங்களே இப்போ ஏழை பிள்ளைங்கன்னு. இன்னைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்படி சம்மணம் போட்டு உட்கார முடியாதவங்க தான் நீ நாற்காலில் உட்காந்துருக்கான். சம்மணம் போட முடிகிறதுக்கு சாதாரண பணி இல்லை. நீ காந்தியை கவனிச்சு பாருங்க. பல நேரங்களில் ராட்டன் விற்கும் போது கூட தரையில உட்கார்ந்து காலை இப்படி நீட்டிக்கிட்டு உட்கார்ந்து ராட்டன் விட்டுவாரு. ஒரு அற்புதமான குறிப்பு இருக்கு காந்தியை பற்றிய வாழ்க்கை வரலாறுல. நீ தண்டி யாத்திரை பற்றி யாரும் படிச்சு பாருங்க. காந்தியினுடைய தண்டி யாத்திரையில அவர் வேக வேகமா நடக்கிறது நீ பார்த்த காட்சி. நீங்க ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, காந்தி தண்டி யாத்திரைக்கு போகலாம் என்று முடிவெடுத்ததெல்லாம் இருக்கு பாருங்க. இந்திய வரலாற்றில் பல பேர் நடக்கிறதுக்கு பயப்படுற நாடு இந்த நாடு. இப்ப நம்ம ஊர்ல ஒரு வாக்கிங் போவது மட்டும்தான் நடக்கிறாங்க. வாக்கிங் போக மட்டும்தான் நடப்பான். ஒரு கடைக்கு போறதுனா கூட 2 வீலர்ல போறான் பாருங்க, கார்ல போறான்ல. இந்த குணம் இருக்குல்ல. இன்னொன்று ஸ்டேட்டஸ் சிம்பலா மாறி போச்சுல, நடந்து போனா கேவலம் பாக்குறாங்க இப்போ. ஆனா காந்தி மீண்டும் மீண்டும் சொன்னாரு, ஸ்டேட்டஸுக்கு நடக்க சம்மந்தம் இல்லைன்னாரு. அவர் எளிய உடை உடுத்தினார் இல்லையா, நேரம் இல்லை, எளிய உடை உடுத்தினார் இல்லையா. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் போறாரு. அவரோட 5ஆம் ஜார்ஜ் மன்னன் கலந்துக்கிறான் அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல. இறக்கும் போது அவர் இவ்வளோ ஒரு ஷர்வானி போட்டுக்கிட்டு ஆள் ஜம்முன்னு இவ்வளோ ட்ரெஸ்ஸோட இறங்குறான் அந்த ஆளு. இவர் அரையாடை விடுதலை, மேலே ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு, ஒரு கடிகார கண்ணாடியோட இறங்குறாரு. பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டான், ஏங்க நீங்க ஏங்க இவ்வளோ பெரிய லண்டன் பத்திரிகை குளிர் அடிக்குது, நீங்க பாட்டுக்கு மேலே ஒரு துண்டு கீழே ஒரு துண்டு நிற்கிறீங்க, உங்களுக்கு சிரமமா இல்லையா அப்படின்னு கேட்டான். காந்தி சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாங்கள் போட வேண்டிய உடையெல்லாம் உங்கள் மன்னர் போட்டுக் கொண்டிருக்கிறார், எனவே மிஞ்சியதை நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று அவனுக்கு பதில் சொன்னான். உலகம் முழுவதும் ஃபிளாஷ் ஆச்சு இந்த செய்தி. அவர் சொல்லிட்டாரு, இப்போ சுரண்டி சுரண்டி சுரண்டி, விஜய் பேசும்போது சுரண்டல்ங்கிற வார்த்தையை சொன்னார்ல, சுரண்டி 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 இன்னைக்கு நீ இவ்வளவு ட்ரெஸ் போட்டிருக்க, நாங்கள் சும்மா நிற்கிறோம் என்று பேசிய காந்தி, எனக்கு தெரிந்து இந்திய தலைவர்களில் உடல் உழைப்பை மதியுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல, உடல் உழைப்பின் வழியாகத்தான் நீ கடவுளை தரிசிக்க முடியும் என்றார். நான் பல நிகழ்ச்சிகளை சொல்றது உண்டு, உடல் உழைப்பை எளிய மனிதன் தான் செய்யறான். அடிப்படையில் யோசிச்சு பாருங்க. வண்டி இருக்கிறவரு, மூட்டை தூக்குறவர், ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா ஒரு லக்கேஜ் தூக்குறவர், சாதாரணமான மனிதன் மட்டும்தான் உடல் உழைப்பு செய்யறான். வசதி ஏற 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 நம்ம யார் உடல் உழைப்பை கைவிடுறோம்ல. எனக்கு அடிக்கடி ஒரு கேள்வி வரும், யார் எளிய மனிதர்கள்? நீங்களாம் நாளைக்கு டாக்டர், நான் ஒரு பேச்சாளர், வெளியில் யாரும் நிற்கிறான், நான் கேட்குறவங்கள யார் சார் எளிய மனிதன்? எனக்கு தெரிந்து எளிய மனிதன் என்பது பூமி மாதிரி.
நல்லா கவனிங்க. பூமி இருக்குல்ல, இந்த பூமிக்கு என்னைக்காவது பூமி என்ன செய்யுது? தன்னை தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்துதா இல்லையா? சுத்துது. என்னைக்காவது பூமி தன்னை தானே சுத்திக்கிட்டு சூரியனும் சுத்துதுங்கிறத ஒன்று சொல்லியிருக்கா? அது உணர்த்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சூரியன் பூமி போச்சு, இந்த பயல்கள்லாம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டே திரிகிறாங்க. நம்ம ஒரு நாள் இப்போ சுத்திரங்கிறத காட்டிடும்டா, அப்படி சுத்துச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்பீங்க, ஓடிக்கிறோம்ல. புரிந்து கொள்ளுங்கள், தான் சுத்துவது தெரியாமல், தான் சுழல்வது தெரியாமல் அமைதியாக இருக்கிற பூமியை போன்றவள் இந்த மக்கள், எளிய மக்கள் என்பதை மறந்துடாதீங்க. அந்த எளிய மக்கள் என்பவன் இல்லாமல் போனால் நம்ம வாழ்க்கையே இல்லை. நான் இப்பவும் சொல்கிறேன், பேச்சாளர்கள்லாம் வாழ்ந்துடலாம், யார் இல்லாமல் வாழலாம். ஆனால் உடல் உழைப்பு செய்கிறான்ல ஒரு விவசாயி, அல்லது நமக்கு பால் பண்ணா தரான்ல ஒரு தொழிலாளி, அல்லது வாழைப்பழம் விற்கிறான்ல, கேட் கடந்து விடுறான்ல, இந்த எளிய மனிதர் இல்லை என்றால் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வைக்கணும். இந்த எளிய மனிதர்கள் தான் உடல் உழைப்பு செய்கிறான் அடிப்படையிலேயே. அவன் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறதே இல்லை. ஆனால் என்ன நடக்குதுன்னா, எளிய மனிதன் தன்னுடைய ஒரு மக கல்யாணத்தை பண்ண முடியாமல் தவிக்கிறான். 4 இடத்துல கடன் வாங்குறான், 10 இடத்துல லோன் வாங்குறான், ஒரு பிள்ளைய படிக்க வைக்க விழுக்குதுக்கி போயிருந்தவங்களுக்கு. ஆனால் அம்பானி என்ன பண்ணுறாரு? 5000 கோடி கல்யாணம் பண்ணுறாரு. 5000 கோடிக்கு கல்யாணம் பண்ணுற அம்பானி நீங்கள் கவனிச்சு பாருங்க, அதுவும் பணம் தான். அடுத்த 2 நாளில் அம்பானியுடைய ஷேர் மார்க்கெட் 25,000 கோடி ஏறுது. அவர் அதை கல்யாணத்தையே மார்க்கெட்டிங்கே பண்ணியிருக்காரு. 5000 கோடி செலவு கல்யாணத்துக்கு, யாரு? அம்பானிக்கு. ஆனால் அதே நேரத்தில் பக்கத்தில் கிருஷ்ண சிவகோலான்னு ஒரு ஆளு ஐஐடி மெட்ராஸுக்கு 222 கோடி ரூபா பணம் தர்றான். ஏன்னு சொன்னா, நான் இந்த காலேஜில் தான் படித்தேன், ஐஐடியில் தான் எம்ஐடி முடித்தேன், இதை முடிச்சிட்டு தான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்தேன். அந்த ஸ்டார்ட் அப் பண்ணி ஆரம்பிச்ச பிறகு தான் உலகத்தில் பிறக்கிற எல்லா விமானங்களையும் என்னுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு, அதில் வந்த வருமானம் ஐஐடி கொடுத்த பிச்சை, எனவே அதுக்கு ஒரு 220 பணம் தரேன்னு சொன்னா பாருங்க சிவகோலா, அதுவும் பணம் தான். மறந்துடாதீங்க. எனக்கு என்ன கேள்வி பண்ணா, பட்டிமன்றம் தானே, என்ன கேள்வினா 5000 சிறந்த பணமா 220 கோடி சிறந்த பணமா? எண்ணிக்கையில் வேண்டுமானால் 5000 பெருசா இருக்கலாம், ஆனால் மனதளவில் அவர் கொடுத்த 220 கோடி தான் உயர்ந்த பணம் என்பதை நீங்க தேசிய எல்லாரும் மனசு வச்சுங்க. வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு தான் இத்தகைய பட்டிமன்றங்களின் பார்வையில் சொல்றேன், நிஜமாவே சொல்றேன். உழைப்பு என்பதை சாதாரண நடப்பட்டவனா ஒரு தம்பி அழகா சொன்னான், வெறும் மொட்டை உழைப்பு இல்லை, வெறும் உழைப்பு அல்லது புத்திசாலித்தனம் சேர்ந்து அறிவு சேர்ந்த உழைப்புன்னு சொன்னால எனக்கு யாரும் தெரியுமா ஞாபகம்? எப்பவுமே சொல்லுவோம் யாராவது காமிச்சு. நாம் இந்த நடிகரை பற்றியெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம்ல, சிவாஜி கணேசன் பெரிய ஆக்டர் இருந்தார்ல தமிழ்ல, அவருடைய வாழ்க்கையை பாலச்சந்திரன் சொல்லிக்காடும் ரைட்டர் எழுதியிருக்கான். ஒரு மலையாள எழுத்தாளர். அவன் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதும் போது ஒரு போர்ஷன் சிவாஜி பற்றி எழுதுவான். என்ன எழுதுவான்னா, மலையாளத்தில் சினிமா எடுக்கிறாங்க, சினிமா எடுக்கும்போது ஒரு கெஸ்ட் ரோலுக்கு சிவாஜி போய் புக் பண்ணுறாங்க. சிவாஜி அப்போ ரிட்டையர் ஆகிடுறாரு. கிட்டத்தட்ட இப்போ அவருடைய அந்த முதல் மரியாதைலாம் முடிஞ்சு ஓய்வு இருக்கிற காலம் அது. போகிறாங்க, போய் அவரை சந்திக்கிறாங்க. அந்த படத்தோட டைரக்டர் போகிறான். அந்த படத்துக்கு கதவசனம் எழுதுறவங்க தான் சொல்லிக்காரு. மலையாளத்தில் நல்ல ரைட்டர். தமிழ்நாட்டுக்குரிய முல்லை பெரியார் அணையின் தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும் என்று சொன்ன ஒரு மலையாள எழுத்தாளர் பாலச்சந்திரன் சொல்லிக்காடு, மறந்துடாதீங்க. அவன் சொல்றான் சிவாஜி கணேசன் பார்க்க போனோம். சிவாஜி ரிட்டையர் ஆகிட்டாரு, வீட்டில் ஹாயாக வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு அவர் சிவாஜி கணேசன் ஆஃபீஸில் ஒரு அரை சட்டை போடுவாங்க பார்த்துட்டீங்களா, ஒரு கட்பனியன் மாதிரி இருக்கும் சிவாஜிக்கு. அந்த கட்பனியன் போட்டு படுத்துருக்காரு, சிவாஜி பார்த்துருக்காரு. இப்போ அவர் பேசுகிறாங்க, சார் இந்த மாதிரி நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, ஒரு கெஸ்ட் ரோலுக்கு நீங்கள் மலையாளத்துக்கு வரணும் வரீங்களான்னு கேட்குறாங்க. சிவாஜி அதனால என்ன வர்றேன் அப்படிங்கிறாரு. இந்த போர்ஷன் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சரின்ட்டு போகிறாங்க 2 பேரும். எல்லாம் பேச்சுவார்த்தை நடக்குது. அவருக்கு, சார் கொஞ்சம் பேசாதீங்க சார் ஃபோனில். உள்ளார போகிறாங்க, 2 உட்காந்து பேசுகிறாங்க. எவ்வளோ பணத்துக்கு பணம் கேட்குறாரு. இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிருது. முடிஞ்ச பிறகு இப்போது எல்லாம் முடிஞ்ச சிவாஜி கணேசன் கர்ச்சிசிக்கு வாங்க சாப்பிட போகலான்னு கூப்பிட்றாரு. சரின்னு சாப்பிட நேரம் போகிறாங்க. போனால் அவரோட மனைவி எல்லாருக்கும் அற்புதமாக பதார்த்தங்களை பதாரிச்சு ரொம்ப பிரமாதம் உபசரிக்கிறாங்க. இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பையன் சொல்லிக்காட்டு, சின்ன பையன், இப்போ வயது எழுதும் போது வயசு கூட, அவன் சந்தித்த அந்த அனுபவம் வந்து ரொம்ப சின்ன வயது. கேட்குறான், சார் உங்கள் வீரபாட்டிய கடன் ரொம்ப பிடிக்கும் சார் அப்படிங்கிறான். உழைப்புங்கிறீங்க ஞாபகம் வச்சுங்க.
பிடிக்குங்கிறான். எந்த கலைஞனுக்கும் சூழல் அமையலைன்னா எதுவும் சிறக்கிறது. என்ன செய்யறான், அப்படியே அவன் பிடிக்குமான்னு கேட்கிறாரு. சார் என்ன சார் கேட்டீங்க, நான் 10 தடவை பார்த்தது படம் அப்படிங்கிறாங்க. யோ அது தமிழ் படமா சார், நீ எப்படி பார்த்தேங்கிறாரு. சார் மலையாளத்துன்னு தமிழில் தான் சார் படம் வந்துச்சு, என்ன நடிப்பு சார் உங்களுக்கு அப்படிங்கிறான். சொல்லிட்டு இருக்கும்போது சக்குன்னு ஒரு இடத்துல, சார் எனக்கு அந்த ஒரு சீனை மட்டும் பேசி காட்ட முடியுமா சார் அப்படிங்கிறான். சிவாஜி எந்த சீன் அப்படிங்கிறார். அந்த பூமி விளைகிறது, வானம் விளைகிறது, உனக்கே வரி வட்டி கிஸ்தி குஸ்தி வசனம் இருக்குல்ல, அந்த வசனத்தை சொல்லி பேச முடியுமா அப்படிங்கிறான். இந்த ப்ரொடியூசருக்கு உயிரே போயிருச்சு. ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய சிங்கர்டா, அவரை போய் டைனிங் ஹாலில் ஜஸ்ட் லைக் தட் ஒரு காட்சியை பேசி காட்டுன்னு சொல்றீங்க, எவ்வளோ பெரிய அநாகரியம் நினச்சிக்கிட்டு என்ன செய்யறாரு ப்ரொடியூசர் கையை பிடிச்சி நெருக்கிறார். ஏய் சொல்லிக்காட்டு பேசாமல் அப்படிங்கிறார். ஆனால் சொல்லிக்காட்டு கேட்டால் பாருங்க, அந்த வீரவாண்டியை கட்டவும் அல்ல, மானம் விளைகிறது பூமி விளைகிறது உனக்கே வரி வட்டி கிஸ்திங்கிற சீன் இருக்குல்ல, சக்தி கிருஷ்ணன் அற்புதமான வசனம் அது. அதை பேசுகிற சொல்ல சிவாஜி என்ன பண்ணுறாரு, அந்த வயதான காலத்தில் இந்த துண்டு எடுத்து சேர் மேலே அப்படி போட்டுட்டு நிற்கிறார். சொல்லிக்கார் எழுதுறான், அது வரையிலும் 5 அடி 6 அங்குலமாக இருந்த சிவாஜி கணேசன் நின்று தன்னுடைய விரல் குத்தி தோல் நிறுத்தி தலை உயர்ச்சியுடன் 7 அடி 8 அடி 7 அடி 8 அங்குலமாக உயர்ந்து நின்றார் என்று சொல்லிக்காடு எழுதலாம். எழுதி என்ன செய்யறாரு, அந்த வசனத்தை முழு வசனத்தை அப்படியே பேசுறாரு. அப்படியே வேர்வை கொட்டுது. பேசிட்டு முடிச்சு துண்டால் அப்படி தொடச்சிட்டு சொல்லிக்காடு பார்த்து சரியா பேசுறானடா அப்படிங்கிறார். அப்போதான் சொல்லிக்காடு எழுதுறான் கீழே, எல்லோரும் ஒரு நடிகனாக வாழ சிவாஜி மட்டும் கலைஞனாக உயர்ந்ததற்கு அந்த உழைப்பு தான் அடிப்படை என்று எழுதிட்டு போறார். உழைப்புங்கிறது வெறும் சாதாரணமானதல்ல. நீங்க யாரை வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளவு பெரிய ஜாபான் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எனக்கு என்ன தோணும் என்றால் நண்பர்களே, அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்றால் எளிய மற்றும் உழைப்பு கொண்டாடத்தக்கது. நான் மனசாட்சி உள்ள தமிழ்ல வேசி எல்லாம் கிடைக்கிறது. நான் வேசி கட்டா வந்தேன், நான் அர்ஜுன் கேட்டேன், என்ன அர்ஜுன் நான் வந்து வேஷ்டி கட்டா வந்துட்டேன்டா அப்படின்னு. அதனால பரவாயில்ல சார், நான் இப்பவும் சொல்லிட்டு போயிடுறேன், வேஷ்டி மட்டும் தமிழின் அடையாளம் இல்லை. என் பார்வையில் எல்லாரும் புடவையில் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த புடவை அணிதலை பற்றி ஒரு அற்புதமான பதிவு ஒன்று தமிழ்ல இருக்கு. 2 ஜெர்மானியர்கள் பதிந்த பதிவு. அந்த பதிவு காஞ்சிபுரத்துக்கு வர்றாங்க, 2 ஜெர்மன் கணவனும் மனைவியும். பார்த்தா 2 பேர் காஞ்சிபுரம் கோயில் எல்லாம் பார்த்துட்டு வர்றாங்க, சாமியெல்லாம் கும்பிட்டு. இவர் 2 பேர் நடக்கும்போது ஒரு பெண், தமிழ்நாட்டு கிராமத்து பெண், ஒரு விவசாய பெண்ணு தலையில புல்கட்டை தூக்கிக்கிட்டு ரோட்ல நடந்து போறா. இந்த மனைவி வந்து கேட்கறா புருஷனை, ஜெர்மன்காரன், இந்த பொண்ணு போடுற ட்ரெஸ்ஸை பத்தி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறா. வாட் அ பியூட்டிஃபுல் கவுன் அப்படிங்கிறாங்க. இந்த புடவை கவுன் நினைச்சுக்கிறான். அப்போ சொல்றான் எப்படி கூட ஒண்டர்ஃபுல்லா அந்த பொண்ணு வந்து இடுப்புல கீழே எல்லாம் ஒரு மாதிரி எந்த விதமான சிரமம் இல்லாமல் நடக்கிறாளே, ரொம்ப அழகா இருக்கு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க 2 பேர் பேசுறது அவளுக்கு புரியல. அந்த பொண்ணு அங்க இருந்த குளத்துல இறங்கி பொண்ணு கட்ட கரையில வச்சுட்டு படியில இறங்கி குளத்துல போய் குளிக்கிறான். குளிக்கும் போது என்ன செய்யறா, தமிழ் பெண்கள் எப்படி குளிப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு, கிராமத்து பெண்கள் என்ன செய்யறா, தண்ணியில போய் கழுத்து வரைக்கும் முழுகிக்கிட்டு இந்த சாரி எடுத்து மெல்ல விடும்போது அந்த குளத்தோட அலையில அந்த சாரி அப்படியே அலையில மிதக்குது. அப்பதான் அந்த ஜெர்மனிய தம்பதிக்கு முதல் முறையா இது ஸ்டிச்சு ட்ரெஸ் அல்ல, தைக்கப்பட்ட உடை அல்ல, இது சிங்கிள் பீஸ் ஆஃப் கிளாத் என்பதே அவருக்கு தெரியுது. அப்போ அந்த ஜெர்மானியன் உடையை பற்றி தன் ஒரு குறிப்பில் எழுதுறான், இட்ஸ் நாட் எ ட்ரெஸ், இட்ஸ் எ சச் எ போயம் என்று எழுதுகிறான். இது வெறும் உடை அல்ல, இது ஒரு இசைப்பாடலுக்கு நிகரான உடையை தமிழர்கள் கட்டுகிறார்கள் என்று ஜெர்மானின் ஆத்மக்கி என்று பெயர் எழுதுறான். அப்படி யோசிச்சு பார்த்தா இந்த புடவையை விளைவிச்சவையாக நெசவாடி தானே. நாரம்பத்தில் சொன்னல நெசவு பற்றி பருத்தி பெண்டீர் அப்படின்னு எழுதியிருக்கான் தமிழ் சொன்னல. இந்த நெசவாடி படுகிற சிரமங்கள் இருக்குல்ல, அதை நீங்க சாதாரண நினைக்கிறீங்களா? நீங்க பஞ்செடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூற்று நெஞ்சொடிய ஆடை நெய்தோம் கண்ணம்மா. பஞ்செடுத்து பதப்படுத்தி பக்குவமாய் நூல் நூற்று நெஞ்சொடிய ஆடை நெய்தோம் கண்ணம்மா. இங்கு கந்தருடைய கட்டுவதை சொல்லம்மான்னு ஏற்ற தாழ்வும் ஏமாற்றும் இவ்வுலகில் இருப்பதுதான் அத்தனைக்கும் காரணமாம் கண்ணம்மா. இதை நீ எடுத்து எல்லோரிடம் சொல்லமான்னு பாட்ட முடியுமா மருதகாசி?
இந்த உழைப்பாளி மக்கள் ஏன் கஷ்டப்படுகிறான் என்பதுதான் விஷயமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம திரும்ப திரும்ப பேசுறமே. திருவிளையாடல் பழத்தில் ஒரு இடம் இருக்கு. ஒரு கிழவி வந்து வைகை ஆறு உடைச்சுக்கும் மன்னன் தண்டரா போட்டு எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பிடுவான். கிழவிட்டு ஆள் இருக்க மாட்டான். திருவிளையாடல் படத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. என்ன நடக்கும்? சிவபெருமானை வேண்டுவா. சிவபெருமான் புட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். கிழவி கிட்ட வந்து, கிழவி நான் உனக்காக போய் அந்த மன்னனுடைய ஆணைக்கு ஏற்ப வைகை ஆற்றை அடைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் புட்டு தெரியாது அப்பா. டே அப்பா நான் உனக்கு புட்டு தரேன்டா சாமி, நீ போய் அடைச்சிருவாடா அப்படின்பா அது கிழவி. பரமசிவன் புட்டு தின்னுட்டு வைகை ஆற்றை அடைக்க போவான். பரமசிவன்ல லேட்டா போவார் வழக்கம் போல. போனா மன்னனுக்கு கோவம் வந்துடும். எந்த ஊர் ராமா சொல்லுவான், யாரோட ஆளு கிளவியாளு, ஏன் லேட்டு அப்படிமா. நிக்கிற உடனே பெரும்பாலும் டீர் நடிப்பான் அந்த சிவனுடைய முதுகுல. சிவன் முதுகுல அடிச்ச உடனே மன்னன் முதுகுல அடி வந்து விழுகும், வெளியூர் விழுகும். மன்னன் திரைச்ச உடனே அவன் அடிச்சா நமக்கு வலிக்குது. இப்போ யாரான்னு விசாரிச்சா டக்குன்னு பரமசிவன் வந்து அவனுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு பட முடியும். ஒரு கேள்வி இருக்குது உள்ள. இது தொண்டு தொண்டு கதை, திருவிளையாட போன கதை இந்த கதை. ஆனா ஒரு பதில் இருக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க. என்ன சொல்றாங்க கதையில? பரமசிவனே ஆனாலும் தொழிலாளியா வந்தா அடி வாங்குவேன்னு சொல்றானா? பரமசிவனே ஆனாலும் தொழிலாளியா வந்தா அடி வாங்குவேன்னு சொல்றான். அப்படி அடி வாங்குகிற தொழிலாளி ஒரு தொழிலாளி முதுகில் அடி விழுந்தால் உலகில் உள்ள எல்லா தொழிலாளிக்கும் அடி விழுகும் என்றும் கதை சொல்லுது என்பதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அப்ப உழைப்பவருடைய சிரமங்களுக்கு உலகத்தில் குறைச்சல. இந்த சிரமங்களை குறைப்பதற்கு தான் இயந்திரங்கள் வந்தது அடிப்படையில். நல்லா யோசிச்சு தீர்த்தா சொல்ல போறேன். எதற்கு இயந்திரம் வந்துச்சு? ஏன் உழவன் வந்து முழுது செத்தான்? சாதாரண விஷயம் இல்லை. நீ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன வேணாலும் வரட்டும் சார், நீ எத்தனை ப்ரோக்ராம் வேணாலும் எழுதுங்க சார், நீ என்ன வேணாலும் கஜகரணம் கொடுங்க சார், ஆனால் ஒரு நெற்பதுக்கையை உங்களால் ஏஐயால் உருவாக்க முடியாது என்பதை நீங்க தயவு செய்து மனதில் வச்சுக்க. உலகத்தில் இருக்க மனிதனுக்கு சோறு போடுவதற்கு விவசாயிகள் கடைசி வரையும் தேவைப்படுவான். மறக்காதீங்க. நல்ல சத்துள்ள. அதனாலதான் சார் உழவனை பற்றி திரும்பி பேசிட்டே இருக்க உலகம். ஏன் உழவர்களை பற்றி திரும்பி பேசுறோம் நம்ம? எனக்கு இளைஞர்களை பிடித்தது ஒரு காரணம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துல, அதை விட்டு தள்ளுங்க, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஒரு பையன் வந்து ரொம்ப ஒரு ஐடிஎல் வேலை செய்யற பையன் வந்து கலந்துட்டான். அதில் அவன் ஆள் ஆந்ததும் ஜம்முன்னு இருக்கிறான், ஆளே பார்த்து பல இருக்கிறான், பல லட்சம் சம்பாதிக்கிற பையன். அவன் வந்து நின்றுட்டு விவசாயம் கஷ்டப்பட்டு இருந்தான். ஒரு பிரசிடென்ட் போட்டு போனார் கூட, ஏய் நான் பார்த்த விவசாய பேரே தெரியலையே, நீ என்ன சத்தம் போடுற அப்படின்னாரு. ஏன் நான் போட்டால் உனக்கு என்ன அப்படின்னா? அவன் சிம்பிளா, இல்லை உனக்கு நிலம் இருக்கான்னு கேட்டான். இல்லைன்னாரு அவர். பையன் சொன்னா எனக்கு நிலம்லாம் இல்லை. மாடு இருக்காடா உனக்கு? மாடு இல்லை. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டன்ற மாடு இல்லைன்ற. சரி நீ இது வரைக்கும் ஒரு பொம்பளை நாற்று நின்று பார்த்துருக்கேன்னு பார்த்தது இல்லைண்ணா. மாடை தொற்றுறியாடா? இல்லைண்ணா. அப்புறம் என்னடா திரும்பி இங்கே வந்து விவசாயம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் சொன்னா, சாப்பிட்றோம்ல அதனால பேசிக்கிட்டு இருக்கேன் என்று அவங்க சொன்னான். நீங்க சாப்பிட்றவன் எல்லாம் விவசாயம் பற்றி யோசித்தால் மட்டும்தான் அவன் தப்பிப்பான். நிஜமா சொல்ற, உடை உடுத்துகிறவன் எல்லாம் இந்த நாட்டில் நெசவாளிகளை பற்றி கவலைப்பட்டாலும் நாம் வாழ முடியும். அப்போ இத்தகைய உழைப்பு பற்றிய பட்டிமன்றங்களே என் பார்வையில் நடப்பதற்கும், அது இவ்வளவு மருத்துவர் கூடியிருக்கிற அவையில் நடப்பதற்கு, நீங்கள் தமிழ் சொல்வது எனக்கு தமிழ்ல பிடித்த ஒரு சொல்லுண்டு. நான் அதைத்தான் தமிழ்நாடு எல்லா இடத்துல சொல்வேன். என்ன தெரியுமா? அது பெரியோரை வியத்தலும் இளமே. பெரியவனை கண்டா நான் பயப்பட மாட்டேன்னு அர்த்தம். பெரியோரை கண்டு வியத்தலும் இளமே. ஒரு பெரியவருங்க பணத்தில் ரொம்ப செல்வாக்கானவருங்க, அவரை கண்டு கும்பிடுறதும் இல்லை. அவர் பெரிய வைசான்சருங்க, அவருக்கு நம்ம பயப்படுவாங்க, வியப்பதில்லை. அதை விட அடுத்த வரி, பெரியோரை வியத்தல் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. என்னை விட கீழே இருக்கவனை பார்த்தேன்னா அவனை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன்டா, அவனை கேவலப்படுத்த மாட்டேன், அவனே உயர்வானவனை தான் நான் கருதுவேன் என்று சொன்னதுதான் இந்த உலகில் தமிழ் செய்த மாண்பு என்பதை நீ மனசில் வச்சுங்க. அப்போ வாழ்வின் பாடங்களை தமிழ் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறது. நான் நிறைவா சொல்லிட்டு போறேன். திருவள்ளுவர் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த மைக்கில் சரியா ஒத்துழைக்கல. திருவள்ளுவர் ஆக்ரோஷமா நிற்கிறான்னு சொன்னல, எழுதி வச்சுக்க. திருவள்ளுவர் மட்டும் பிறந்து திருக்குறள் எழுதாமல் போயிருந்தால் தமிழ் உலகத்தின் பார்வைக்கே போயிருக்கார். பாரதி தெளிந்து ஞானத்தோடு சொன்னான், வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. தமிழ் செய்த மிக பெரும் தொண்டே வள்ளுவனை தந்ததுதான். இந்த அரியலூர் மாவட்டத்தில் சொல்வதற்கு அடிப்படை காரணம், திருக்குறளை, உங்கள் திருக்குறளை உலகத்தின் பிற மொழிக்கு கொண்டு சென்ற வீரமாமுனிவர் திருக்குறள் லத்தீனி மொழிபெயர்த்தது
உங்கள் மாவட்டத்தில் ஏலாக்குறிச்சியில் தான் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஒரு முறை ஏலாக்குறிச்சிக்கு போங்க, வீரமாமுனிவருடைய ஆலயத்தை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா 1770 ஒரு திருக்குறளை லத்தீன் கொண்டு போயிட்டார். லத்தீன்ல போனதுனால தான் திருக்குறள் ஜெர்மனுக்கு போச்சு. ஜெர்மனுக்கு போனதுனால தான் டால்ஸ்டாய் அதை படிச்சாங்க. ரஷ்யாவில் இருந்துகிட்டு ரஷ்யாவில் டால்ஸ்டாய் படித்ததால் தான் உங்கள் தேசப்பிதா காந்திக்கு திருக்குறள் போய் சேர்ந்தது. ஆச்சரியமான தகவலுடன் நான் விடைபெறுகிறேன். உழைப்புங்கிறத சொல்றதுக்கு காந்தி கடிதம் எழுதினார் டால்ஸ்டாய்க்கு, நான் இந்தியாவில் சுதந்திர போராட்டத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எங்க கிட்ட ஆயுதமே இல்லை, வெள்ளக்காரன் நிறைய ஆயுதம் இருக்கிறது, இந்த ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்த முடியாது, அப்படி என்றால் எங்கள் போருக்கு நாங்கள் என்ன செய்வது, வழிகாட்டுங்கள் என்று காந்தி டால்ஸ்டாயை கேட்டபோது டால்ஸ்டாய் எழுதிய பதில் இப்போ கண்டுபிடித்திருக்கிறோம். தெளிவாக சொன்னார், உங்கள் நாட்டில் உள்ள ஒரு மொழியில் இதற்கான விடை இருக்கிறது. காந்திக்கு வந்த கடிதத்தில் தமிழில் இருக்கிற திருக்குறள் இன்னா செய்யாமை என்கிற அதிகாரத்தை படி என்று டால்ஸ்டாய் சொல்ல, காந்தி வெள்ளையனுக்கு எதிரான போர் என்கிற யுத்தத்தை, போர் என்ற வழிமுறை யோசிக்கிற போது அவர் மனசில் பட்ட கண்ணில் பட்ட திருக்குறள் தான் அறிவினால் ஆகுவது உண்டோ, பிரிவின் நோய் தன்னோய்வு போற்றா கடை என்கிற குறள். அறிவு என்னடா பிரயோஜனம், இவ்வளவு அறிவு இருக்கு, என்னென்னமோ படிச்சிருக்கிற வெங்காயம், என்ன பிரயோஜனம்? பிரிவின் நோய் பிற மனிதனின் நோய் அல்ல, பிற உயிரின் நோய். அது இருக்கிற துன்பத்தை புரிந்து கொள்ள தெரியவில்லை என்றால், பிற உயிரின் துன்பம் புரியவில்லை என்றால் உனக்கு அறிவிலிருந்து என்ன பயன் கேட்டாமல் வள்ளுவன். அதுதான் காந்தியின் அகிம்சை கோட்பாடாக மாறியது என்பதை நீங்கள் அனைவரும் மனதில் வச்சு கொள்ளுங்கள். அப்படின்னா இந்த மொழி என்பதும் வெற்றுக்கள். அந்த பையன் சொன்ன விஜய் தமிழ் அப்படி வாழ்த்தான் எல்லாம் பேசியிருக்க சொன்னார்ல, என்ன காரணம் என்றார் விஜய், தமிழை வெறும் வியந்து வியந்து பேசி தமிழை கொன்றவர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். தமிழை புகழ்ந்து பேசிட்டு பந்தவரே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தமிழ் என்கிற இந்த மொழி உலகத்தின் ஞானங்களை திரட்டிய ஒரு மொழி. நல்லா ஞாபகம் வச்சுக்க, நான் சொல்றத பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு அழைப்பதில் போட்டு வச்சிருக்கீங்க. ஆனால் நானே 4 வர்ணங்களையும் படைத்தேன். 4 வர்ணங்களை படைத்த அந்த ஒவ்வொரு வர்ணத்திற்கும் வேலையை கொடுத்திருக்கிறேன். அந்த வேலையின்படிதான் வாழ வேண்டும், கடவுள் நினைத்தால் மாற்ற முடியாது என்று சொன்ன வடமொழி இலக்கியங்கள் ஒரு புறம் இருக்கும்போது, அறிவினால் ஆகுவது மட்டும் சொல்லல, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவம் அதனை எதிர்த்து செய்யப்பட்டதை புரிஞ்சுக்கணும். இன்றைய தமிழ்நாடு, தெளிவாக சொல்லிட்டு போறேன், இன்றைய தமிழ்நாடு நீங்கெல்லாம் சந்தோஷப்படுகிற மாதிரி தமிழ்நாடு மாறி இருக்குல்ல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? 2 புத்தகங்களை பரிந்துரை செய்கிறேன். யாரும் வாசிப்பு யாரும் சொல்லி முடிச்சு பேசும்போது வாசிப்பு குறைஞ்சி போயிடுச்சு, வாசிக்க யாரும் சொன்னீங்க. 2 புத்தகத்தை சொல்றேன். ஒன்று அமர்த்தியாசன் எழுதிய நிச்சயமற்ற பெருமை, இன்னொன்று டேட்டா சயின்டிஸ்ட் நீலகண்டன் எழுதிய வடக்கு வர்சஸ் தெற்கு. 2 புத்தகம் படிச்சு பாருங்க. ஒரு அதிசயமான ரகசியம் அது உள்ளது. 2 பேருமே நம்ம மாதிரி ஆள்லாம் இல்லை, 2 பேரும் உலக புகழ்பெற்ற பொருளாதார மேதைகள். இந்த தமிழ்நாடு உயர்ந்ததற்கான அடிப்படை காரணம் 3 தான் சொல்றோம். ஒன்று, இந்தியாவிலேயே இலவச கல்வி கிடைத்த முதல் மாநிலம் தமிழ்நாடு, மறந்துடாதீங்க. 2வது, இந்தியாவிலேயே சமூக நீதி கோட்பாடு நடைமுறைக்கு வந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. 3வது, இந்தியாவிலேயே சரியான மொழிக் கொள்கையை தேர்வு செய்த மாநிலம் தமிழ்நாடு. இந்த 3க்கும் யார் யார் காரணம் நீண்டு போக நேரம் பேச முடியாது. நான் இந்த 3க்கும் அடிப்படை வித்து திருக்குறள் தான். அது பெரியாரோ அண்ணாவோ யாரான திருக்குறள், இந்த அடிப்படை வித்து திருக்குறள் தான். அந்த வள்ளுவ கோட்பாடு தான் தமிழ்நாட்டை காப்பாற்றியது. இன்னைக்கு நீங்க மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை, ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றால் அறிவு குறித்து வள்ளுவனின் பார்வை தான் காரணம். அறிவு எல்லோருக்கும் சொந்தம் என்று சொன்னதுதான் காரணம். இத்தகைய குரலை தூக்கி சுமந்ததுதான் தமிழ்நாடு செய்த தவ பயன். அந்த வகையில் அதனால தான் என்னுடைய புத்தகத்தில் நான் வீரமாமுனி குறித்து மிக விரிவாக எழுதியிருக்கிறேன். என்னுடைய கட்டுரையில் என் அறிமுகம் ஊர் வரலாறு சொன்னாங்கல்ல, என் நூலில் உள்ள கட்டுரையில் வீரமாமுனியை பற்றிய கட்டுரை நீங்கள் படித்தறிய வேண்டிய ஒரு கட்டுரை. இந்த தமிழ் மண்ணை பதப்படுத்திய பல பேர் வாழ்ந்தார்கள். இன்னொரு வரலாறு தோண்டிட்டு போனீங்கன்னா இவ்வளவு பேசக்குள்ள திருக்குறள்னு, திருக்குறள் யார் சார் கையில் கொண்டாந்து கொடுத்தா? நீ நினைக்கிறீங்களா தான் மன்னன் கொண்டாந்து கையில் கொடுத்தான், ராஜாக்கள் சேர்ந்து கொண்டாந்து கையில் கொடுத்தா நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் இல்லை. திருக்குறளை பண்டல் எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எரிக்கப்பட்டது திருக்குறள் ஒளிச்சோடிகள்ல. நல்ல வேலை ஆர்லிங்டன் ஒரு மதுரையில் இருந்து கலெக்டர் கையில் சமயக்காரன் கையில் கிடைச்சது. அது
அவன் படிக்க தெரிஞ்ச சமயக்காரன். பிறகுனா ஆஹா இது நல்ல கற்க கசன் இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தான் ஆர்லிங்டன். ஆர்லிங்டன் பார்த்தா, என்னடா இவ்வளோ சூப்பராக இருக்குது, நமக்கு வந்திருக்கு, இதுக்கு தேடிட்டு நாடா ஒருத்தர் சொல்லி எல்லிசன்ட்ட போச்சு. எல்லீசன் என்கிற ஒரு கலெக்டர், நீங்கள் சமாதி ராமநாதபுரத்தில் போய் பாருங்க, எல்லீசன் சமாதி ராமநாதபுரத்தில் இருக்கு. அந்த எல்லீசன் தான் திருக்குறளை படித்து ஆச்சரியப்பட்டு தன்னுடைய சொந்த முறையில் அச்சிட்டு வெளிக்கொண்டு வந்தான். எல்லீசன் மட்டும் திருக்குறளை அச்சிட்டு வெளியிடாமல் போயிருந்தால் எனக்கு ஒன்று திருக்குறளே கிடையாது. எல்லீசன் திருக்குறளை பற்றி நிறுத்தல, கிணறுல எல்லாம் திருவள்ளுவருக்கு திருக்குறள் எழுதி வச்சான். அவன் தான் திருக்குறள் முதல்ல காயம் பண்ண பிரிட்டிஷ்காரன், சாதாரண பிரிட்டிஷ்காரன் போட்டான். அப்படி என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சாதி மதம் இனம் அந்த மொழி இந்த மொழி ஒரு வெங்காய மொழி இல்லை. இந்த திருக்குறள் உன் கையில் சேர்வதற்கு ஒரு பிரிட்டிஷ்காரன் காரணம், இந்த திருக்குறள் உங்களுக்கு சேர்வதற்கு வீரமாமுனியோட காரணம். அப்ப நாம் நிதானமாக யோசித்தால் நண்பர்களே, இது அத்தனைக்குள்ளும் இருப்பது உழைப்பு, வெவ்வேறு விதமான உழைப்பு, வெவ்வேறு விதமான உழைப்பு. இந்த உழைப்பாளிகள் எல்லாம் சேர்ந்துதான் நாம் எல்லாம் சௌக்கியமா பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், உழைப்பு என்பது கருவிகளின் வரவால் சற்று தடமாறி இருக்கும். வலியை குறைப்பதற்கு இந்த கருவிகள் பயன்படுகின்றன. ஆனால் உழைப்பு ஒரு நாள் ஓயாது. உழைப்பு ஓய்ந்து விட்டால் உலகம் நின்று போகும். உழைப்பு நின்று விட்டால் உலகம் நின்று போகும். மனித இனங்களுக்கும் விலங்குகளுக்குமான அடிப்படை வேறுபாடே உழைப்பு தான். நீங்க அனிமலுக்கும் ஹியூமன் பீயிங் என்ன டிஃபரன்ஸ் நினைக்கிறீங்க, வித்தியாசம் நினைக்கிறீங்க? உழைப்பு தான். மனிதன் மட்டும்தான் தன்னால் முடிந்ததையும் கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி உழைப்பை மேம்படுத்தி நடக்க அடைந்திருக்கிறார். எனவே உழைப்பு ஒரு நாள் ஒழியாது, ஓங்கும் என்று தீர்ப்பளித்து விடைபெறுகிறேன். வாய்ப்பு. இனிமையான ஒரு பட்டிமன்றத்தில் பங்கேற்று நடுவராக இருந்த கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். சிறப்பாக பங்காற்றிய மாணவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவிக்கிறோம். கல்லூரி முதல்வர் மருத்துவர் ப. முத்துகிருஷ்ணன் அவர்களை பணிவுடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ் மன்றம் மற்றும் பட்டிமன்ற குழு சார்பாக எங்கள் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு சொல்வல்லார் பட்டிமன்ற பேச்சாளர் கவிஞர் நந்தலாலா அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறுதிக்கட்ட நிகழ்ச்சியாக தமிழ் காதலியின் தாகத்தை தீர்த்து சற்று தமிழ் மழையில் நனைந்தோம். தமிழ் அன்னையின் அன்பில் தழைத்தோம். வெற்றிகரமாக நடைபெற்ற இத்தமிழ் மன்ற விழாவிற்கு நன்றி உரை வழங்குவதற்காக தமிழ் மன்ற செயலாளர் அர்ஜுன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆதியில் தோன்றிய மொழியாம், உச்சங்கம் வளர்த்த மொழியாம், உலக மொழிகளின் தாயாம், சிறந்தே பிறந்து எனது தாய்மொழியாம், என் தமிழுக்கு முதல் வணக்கம். தமிழ் அன்னையின் சுவையை சுவைக்க சிறப்பாய் பட்டிமன்றம் நடத்தி தந்த 35 ஆண்டுகளாக கலை இலக்கிய மேடைகளில் பேசி பட்டிமன்ற பேச்சாளர்களில் சிறந்து விளங்கும் ஐயா சொல்வல்லார் கவிஞர் நந்தலாலா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இவ்விழாவை தலைமை தாங்கி வெற்றி பெற வைத்த எங்கள் கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும், துணை முதல்வர் அவர்களுக்கும், இருக்கை மருத்துவ அதிகாரி அவர்களுக்கும், மருத்துவ கண்காணிப்பாளர் அவர்களுக்கும், தலைமை விடுதி காப்பாளர் அவர்களுக்கும், தமிழ் மன்ற ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த விழாவை சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு கல்லூரியின் மாணவ சங்கத்திற்கும், அனைத்து குழுக்களின் தலைவர்களுக்கும், இந்த விழாவை சுவாரஸ்யமாய் எடுத்துச் சென்ற தொகுப்பாளர்கள் அனைவருக்கும், விழாவில் பங்கு பெற்ற அனைத்து போட்டிகளில் பரிசுகளை வெற்றி பெற்ற அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றிகள். விண்ணில் ஒருவனாய் தோன்றும் ஒரே நிலவாக இல்லாமல் பலவாய் இருந்த இவ்விழாவை சிறப்பித்து எனது சகோதர சகோதரிகளுக்கு மிகுந்த நன்றிகள். இவ்விழாவை வெளியாளாய் நில்லாமல் நாங்களும் உங்களுள் ஒருவர் என்று நினைத்து இவ்விழா மெய்ப்பட உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள். தமிழ் பண்பில் தமிழை தந்து இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வின்சிடர்ஸ் 21 பெருமையுடன் வழங்கும் நாளில் 24 மீண்டும் மீண்டும் அழியாத அழைப்பில் எங்கள் உள்ளங்களில் சேரும். தேனமுதாய் அழைத்திட காத்திருப்போம். நாளில் 25 வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி.